الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு நம்ம தொடர்ந்து தப்சீர் வகுப்புல அல்லாஹ்வுடைய வேதத்தை, அவனுடைய ரசூலுடைய வார்த்தைகளை, அதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 47வது வசனம் சூரா அல்-கஹ்ஃப் 18வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாளில் நாம் மலைகளை இடம்பெயர செய்வோம். அப்போது நபியே பூமியை வெட்ட வெளியாக காண்பீர். அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம். அவர்களின் ஒருவரை கூட நாம் விட்டு வைக்க மாட்டோம். அடுத்த வசனம் 48வது வசனம், அவர்கள் தம்முடைய இறைவனுக்கு முன்னால் அணி அணியாக நிறுத்தப்படுவார்கள். அப்போது முதல் முறை உங்களை நாம் படைத்ததை போன்றே அன்று நீங்கள் நம்மிடம் வந்துள்ளீர்கள். எனினும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளை ஒருபோதும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் கருதி இருந்தீர்கள் என அவர்களிடம் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா அப்படியே பாருங்க, உங்கள்ட்ட நம்ம என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கும், என்னென்ன நிகழ்வுகளை நீங்க சந்திப்பீங்க, எப்படி எல்லாம் நீங்க பேசிக்கிறீங்க, உங்களுடைய மனநிலை இங்க எப்படி இருக்கும் அங்க எப்படி இருக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வர்றான். எதையுமே சொல்லாம கண்கட்டி வித்தையா நடத்த போற காரியம் எதுவும் இல்லை. 49வது வசனம், மேலும் அங்கு வினை பதிவேடு, உங்களுடைய ரிசல்ட் பேப்பர், நீங்க செஞ்ச, நாம ஒவ்வொருத்தரும் செஞ்ச அந்த செயல் பதிவேடு அவர்களுக்கு முன்னால், அதாவது உங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். அதில் உள்ளதை பார்த்து குற்றவாளிகள் மிரண்டு போயிருப்பதை நபியே நீர் காண்பீர். அவர்கள் அந்தோ எங்களுக்கு ஏற்பட்ட இன்னலே, கை சேதமே, இந்த பதிவேடுக்கு என்ன நேர்ந்தது, எங்கள் செயல்களில் சிறிதையோ பெரிதையோ எதையும் துல்லியமாக பதிவு செய்யாமல் இது விட்டு வைக்கவில்லையே என்று கூறுவார்கள். மேலும் தாம் செய்தவையெல்லாம் தமக்கு முன்னால் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். உம்முடைய இறைவன் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை. அப்போ 47, 48, 49 இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா உயர்ந்தவனாகிய அல்லாஹ் மறுமை நாளுடைய பயங்கரம் குறிச்சும் அப்ப நடக்கக்கூடிய திகில் நிறைந்த நிகழ்வுகளை குறிச்சும் இந்த வசனத்தின் மூலமா தெரியப்படுத்துறோம். கொஞ்ச நேரம் நம்மளுடைய வேலைகள்லாம் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், இது ஓரளவுக்கு ஓய்வான நேரம் தான் எல்லா இடத்துலயும். கொஞ்சம் இந்த வசனத்தை நம்ம கவனம் எடுத்து கேட்கும் போகையில, உள்வாங்க போகையில, இது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள்ல மலைகள்லாம் இடம்பெயர்ந்து செல்லும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா 52வது அத்தியாயம் 9, 10வது வசனம், அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்றைய தினம் வானம் தட்டு தடுமாறி அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இது வானம், நமக்கு மேல இருக்கிற வானம், அது தட்டு தடுமாறி அலை மோதிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு இடி இடிச்சா எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குதுல்ல, டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கறதுல. சும்மா இடிங்கிறது ஒரு மேகம் இன்னொரு ஒரு மேகத்தோட மோது. ஆனா இது அல்லாஹ் தஆலா சொல்ற வானமே, அந்த நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். அப்போ அது மட்டும் இல்ல, மலைகள் ஒரேடியாக இடம் பெயர்ந்திருக்கும். 52வது அத்தியாயத்துல 9, 10 அல்லாஹ் இத சொல்றான்டா. அது தன்னுடைய இடத்துல இருந்து விலகி போய்கிட்டு இருக்கும். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே மலைகளை பற்றி உம்மிடம் அவர்கள் வினவுகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். அவற்றை என் இறைவன் தகர்த்து தூள் தூளாக்கி விடுவான் என்று கூறுங்க. 20வது அத்தியாயம் 105வது வசனம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் கொடுக்குறாங்க. அந்த மறுமை நாள்ல மலைகள்லாம் தூள் தூளாக்கப்பட்டு பஞ்சு மாதிரி அப்படி ஆகாயத்துல பறக்கும். மேகங்கள்லாம் விரைவா ஓடுறது மாதிரி காட்சியளிக்கும். இந்த பூமி திறந்த வெளியா விரிக்கப்படும். அப்போ இருக்கிற அந்த அமைப்புல இந்த பூமி இருக்குல்ல, இப்ப இருக்கிற இந்த அமைப்புல இருக்காது. அது வெட்ட வெளியா காட்சியளிக்கும். அதுல அத்தனையுமே மரம், செடி, கொடி, பில்டிங் எல்லாம் அழிக்கப்பட்டு, அது மரங்களோ மலைகளோ கட்டடங்களோ எதுக்குமே இல்லாத வெட்ட வெளியாக்கப்படும். மனிதர்கள் அனைவருமே கேள்வி கணக்கு கேட்பதற்காக அந்த அந்த ஒரேதான் விரிக்கப்பட்ட அந்த திடலா இருக்குல்ல பூமி. இப்ப ஒரு பார்க்க எடுத்துக்கிட்டா அந்த வெட்டு திடல்ல தான் அந்த மரம் இல்லாத அந்த ஒரு ஓரத்துல அந்த பக்கம் வெட்ட வெளியா இருக்கு பாருங்க, அங்க நிக்கிறோம் வாங்க சொல்றேன்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி வெட்ட வெளியா
இருக்கும். அந்த இடத்துல ஒன்று கூட்டப்படுவாங்க. யாரு? இந்த மக்கள் அனைவரும். அவங்கள எந்த ஒருவரையும் நம்ம விட்டு வைக்க மாட்டோம். ஒருத்தர் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கடைசி மனிதன் வரைக்கும் அத்தனை பேரையும் அந்த இடத்துல நம்ம ஒண்ணு சேர்ப்போம். எல்லாரும் அணி அணியா கொண்டு வரப்படுவாங்க. கூட்டம் கூட்டமா அங்க நிப்பாங்க. அவங்க யாரையும் மறைச்சுக்கிறவோ தப்பிக்கிறவோ முடியாது. இதை கேட்கல ஒரு அறிஞர் பேச நான் கேட்டேன். எப்படி கூட்டம் கூட்டமா வருவாங்கண்டா, முத்தகீன்கள் அவங்க ஒரு கூட்டமா இருப்பாங்களாம். முஃமின்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் அல்லாஹ் வச்சிருப்பான். அவங்க ஒரு கூட்டமா வருவாங்களாம். சித்திகீன்கள் அவர்கள் ஒரு கூட்டமா வருவாங்களாம். சுஹதாக்கள் அவர்கள் ஒரு கூட்டமா வருவாங்களாம். நேர்மையாளர்கள் அவர்கள் ஒரு கூட்டமா வருவாங்களாம். இதே மாதிரி அநியாயம் செய்தவர்கள் ஒரு கூட்டமா வருவாங்களாம். வட்டி வாங்கியவர்கள் ஒரு கூட்டமா வருவாங்களாம். விபச்சாரம் செய்தவர்கள் ஒரு கூட்டமா வருவாங்களாம். ஒவ்வொரு பெரும் பெரும் கூட்டங்களா வருவாங்களாம். எப்படி இருக்கும் நம்மளே பாருங்களேன். ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு 10 பேரு ஒரு 15 பேரு ஒரு இடத்துக்கு போகையில நம்ம பார்ப்போம் அந்த கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த போராட்ட களங்களை பாக்குறோம். கூட்டம் கூட்டமா சேர்ந்து போனா எப்படி இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் தஆலா ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இறுதி மனிதர் வரைக்கும் கூட்டம் கூட்டமா இப்படி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? யாருக்கும் மறையவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அப்படி கொண்டு நம்ம அவங்கள நிறுத்தும் போது எப்படி நிறுத்துவோம் தெரியுமா? உங்கள முதல் தடவையா படைச்சப்ப நீங்க எப்படி வந்தீங்க? வெறுங்காலோட வெறும் மேனியோட ஆண் பிள்ளையா இருந்தா சுன்னத்து செய்யப்படாத விருத்த சேனம் செய்யப்படாத நிலைமையில நீங்க நிந்திக்க பிறந்தீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு நிலையில கொண்டு நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் அப்படிப்பட்டதா இருக்கும். இது உறுதியானதா இருக்கும். இதெல்லாம் பார்க்கையில இந்த நாள் வரும் நம்ம நினைக்கவே இல்லையே. இதான் வந்துருச்சுன்னு நீங்க நினைச்சு பேசிட்டு இருப்பீங்க. நிச்சயமா அது வந்துருச்சு. அதுதான் வாக்களிக்கப்பட்ட நேரம். இதுதான் வந்துருச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். இந்த இடத்துல சொல்லும் போது மலைகள் யாவுமே பெயர்ந்து போகும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், பூமியோட மேடு பள்ளம் இல்லாத சமதளப்பட்ட அந்த வெற்று திடலா மாத்தி அல்லாஹ் தஆலா அமைச்சிருவான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீ பூமியை வெட்ட வெளியாக காண்பீர். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது வெளிப்படையாக தெரிகின்ற வெட்ட வெளியா இருக்கும். எந்த அடையாளமுமே அதுல இருக்காது. யாருமே அதுல ஒளிஞ்சுக்கிற முடியாது. படைப்புகள் எல்லாமே தன்னுடைய இறைவனுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தப்படுவாங்க. தலைமறைவாக அங்க முடியாது. இன்னொரு தொடர்ல இந்த தொடர்லயே சொல்லக்கூடிய இந்த வசனங்களுக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, பூமியில எந்த கல்லு கூட இருக்காது, எந்த ஒரு மறைவிடமும் அங்க நீங்க மறைஞ்சுக்கிற முடியாது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுல மரமோ கட்டடமோ எதுவுமே இருக்காது. நூறு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம், அவர்களில் ஒருவரை கூட நாம் விட்டு விட மாட்டோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பாத்தீங்களா? மக்கள்ல முன்னால இருந்த அந்த முன்னோர்கள் முதல் கொண்டு பின்னாடி வரக்கூடிய பின்னோர்கள் அனைவரையும் அந்த மறுமையில நம்ம ஒண்ணு சேர்ப்போம். சிறியவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம யாரையும் விட மாட்டோம். முந்தையவர்களும் பிந்தையவர்களும் அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த நேரத்துல நிச்சயமா ஒன்று திரட்டப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா 56வது அத்தியாயம் 49, 50வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படும் நாளாகும். அது அனைவரும் ஆஜர்படுத்தப்படும் நாளாகும். 11வது அத்தியாயத்துல 103வது வசனம். சோ எந்த ஒருத்தரும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது, யாரும் மறைய முடியாது, யாரு எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்றோமே அந்த நான் அன்னைக்கு பாத்துக்கலாம்னு, அந்த நாளை கண்டிப்பா நீங்க சந்திக்கத்தான் போறீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு 48வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, உங்களுடைய இறைவனுக்கு முன்னால அணி அணியா நிறுத்தப்படுவீங்க, கூட்டம் கூட்டமா நிறுத்தப்படுவீங்க, கும்பல் கும்பலா வருவீங்க. அப்போ மறுமையில படைப்பினங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரே அணியில நிற்பாங்க அப்படின்ற பொருளும் கொள்ளலாம். இன்னொரு வசனத்துல ஆன்மாவும் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வானவர்களும் ஒரு அணியில நிற்கும் அந்த நாளில் அளவற்ற அருளாளன் யாருக்கு அனுமதி அளித்தானோ, யார் சரியானதை கூறுவாரோ அவரை தவிர வேற யாருக்கும் பேச அனுமதி கிடையாது. சூரா நபா
அதை எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 78வது அத்தியாயம் 38வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ மலக்குகளோட தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு கீழே வானவர்கள் அணியணியாவும் மற்ற மனித கூட்டங்கள் அணியணியாவும் அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா வருவான். சரியானத பேசக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் யாருக்கு அனுமதி எடுத்தானோ அவங்க மட்டும்தான் பேச முடியும். எல்லாம் தப்பிச்சு கொண்டு இன்னைக்கு பேசுற மாதிரி எல்லாம் பேச முடியாது, சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், அணி அணியாக நிற்பாகங்கிற பொருளை இந்த இடத்துல இந்த வசனம் கொடுக்குது. மற்றொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வானவர்கள் அணி அணியாக நிற்க நபியே உம்முடைய இறைவன் வருகை தருவான். 89வது அத்தியாயம் அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரா ஃபஜ்ர், சுப்ஹான வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம். அந்த நேரத்துல நரகம் கொண்டு வரப்படும். ரொம்ப ஒரு அச்சம் ஊட்டக்கூடிய எந்த நேரமும் சிந்தனையை கொடுக்கக்கூடிய வசனங்கள் இதெல்லாம். சூரா நபாலாம் அந்த 30வது பார்ட் 29 பின்னாடி இருக்கக்கூடிய சூறாக்கள் சின்ன சின்ன சூறாக்கள் தான். ஆனா சுப்ஹானல்லாஹ் சாதாரணமான சூறாக்கள் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பிறந்த குழந்தையையும் நரக்க வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதுல நிறைய நம்ம எடுக்கிறோம், பாக்குறோம், படிக்கிறோம், வச்சுட்டு போயிடுறோம். சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், சிந்திக்கிறதுக்கும் அதன்படி வழி நடக்கிறதுக்கு தான் இந்த குர்ஆனை கொடுத்தேங்கிறான். நிச்சயமா சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அடுத்து முதல் முறையாக உங்களை நாம் படைத்தது போன்று இன்னும் நீங்கள் நம்மிடம் வந்துள்ளீர்கள் என அவர்களிடம் சொல்லப்படும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை தான் தெரியப்படுத்துறான். இது மறுமையை மறுத்தவருக்கு மறுமையில பல கோடி சாட்சிகள் முன்னிலையில விடுக்கப்படக்கூடிய கண்டனமும் நகைப்பு சொல்லாவும் இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து நிக்கையில சொல்லுவானா, மறுமையை மறுத்தீங்கல்ல, மறுமாண்டு ஒண்ணு இருக்குன்னா பாத்துக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அங்க எல்லாம் சொல்லுவானா, நக்கலா கேலியா வருமான்னு நினைச்சேல வந்துருச்சு பாத்துக்கோ. எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அங்க. சுப்ஹானல்லாஹ். இதனாலதான் அடுத்த தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை ஒருபோதும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் கருதி இருந்தீர்கள். அவங்கள நோக்கி அல்லாஹ் கூறுவான், அல்லாஹ் சொல்லுவாங்கிறத இந்த வசனத்தை தொடர்ந்து சொல்றாங்க. அந்த வாக்களிக்க அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல என் முன்னாடி நீங்க நிப்பாட்டப்படுவீங்க, உங்களுடைய நன்மை தீமை நிறுக்கப்படும், உங்களுக்கு யார் நன்மை செஞ்சாரோ அவர்களுக்கு நல்ல கூலி, யார் தீமை செஞ்சாரோ அவங்களுக்கு தண்டனை, நீங்க என் முன்னாடி நிப்பாட்டப்படுவீர்கள்ங்கிற சிந்தனை பண்ணி வாழுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பாத்துக்கலாம் சொன்னீங்கல்ல, நீங்க என்ன நினைச்சீங்க, அது வர ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க என்ன இருந்தீங்கல்ல, அவர்களை நோக்கி கூறப்படும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு நாள் வரும் என்றோ அது நடக்கும் என்றோ நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. நீங்க நினைச்சு கூட பார்க்கல இல்ல, இப்படி ஒரு நாள் வரும், இப்படி மக்கள் முன்னாடி அவமானப்படணும், கேவலப்படணும், அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி காட்டணும் நீங்க நினைக்கல. அது இதுதான். யா அல்லாஹ், எங்களுக்கு அழகான முறையில கேள்விகளுக்கு இந்தி சொர்க்கம் போகக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சந்திக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த 49வது வசனம், அங்க அவங்களுடைய பதிவேடு வைக்கப்படும் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல சொல்றாங்கல்ல, நீங்க பிறந்த மேனியோட அப்படியே நீங்க வந்து அல்லாஹ் இடத்துல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுக்கு பாருங்களேன், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உபதேசம் செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, நசீஹத் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குத்துபா பண்ணிட்டு இருக்கையில, மக்களே, இறுதி நாள்ல நீங்க செருப்பு அணியாம வெறுங்காலோட நிர்வாணமா ஆண் குறியின் முதல் தோல், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தோல் கூட கத்தரிக்கப்படாத நிலையில பிறந்த மேனியோட அல்லாஹ்வின் முன்னால் ஒன்று திரட்டப்படுவீங்க. நான் முதல்ல படைத்தது போன்று மீண்டும் நம்ம கொண்டு வருவோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அவனுடைய வாக்குறுதி அப்படின்னு மக்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க, படைப்புகள்லயே முதலாவதா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் ஆடை அணிவிக்கப்படும். எனது கூட்டத்தில் சில மனிதர்கள் அங்க கொண்டு வருவாங்க, அவங்க இடதுபுறத்தை சார்ந்தவர்கள், தீயவர்கள். அப்போ நான் வந்து என்னுடைய ரட்சகனே, இவர்கள் எனது கூட்டத்தினரா இருக்கிறாங்களே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து அப்ப சொல்லப்படும், உமக்கு பின்னர் என்னென்ன செய்தார்கள் என்று நீ அறிய மாட்டேன் என்று அப்போ எனக்கு சொல்லப்படும். நீ அவர்களை விட்டு பிரிந்ததுக்கு பின்னாடி பார்த்து அல்லாஹ் தஆலா அவங்க சொல்லுவானா, நீங்க அவங்களை விட்டு வந்ததுக்கு பின்னாடி
அவர்கள் உங்கள் மார்க்கத்தை புறக்கணிச்சாங்க, அதை விட்டுட்டு மாறினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸா. அப்போ பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு மார்க்கத்துல எந்த ஒண்ணையுமே மறைக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இன்றைய தினம் இந்த மார்க்கம் இஸ்லாமாக அல்லாஹ் பொருந்திக்கிட்டு பூர்த்தியாக்கிட்டான். இதுல நான் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வைக்கல, எல்லாத்தையுமே எடுத்துட்டு சொல்லிட்டேன். இதுக்கு நீங்க சாட்சியா, இதுக்கு நீங்க ஏற்றுக்கொடுக்கலாம் யாருலா, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க எதையுமே மறைக்கல, நாங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், யாருலா இதுக்கு நீ சாட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடைசி ஹஜ்ல எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னாங்க. அப்ப மார்க்கத்துல குழந்தை பிறக்கிறதுல இருந்து மரணிக்கிற வரைக்கும், நகவற்றதுல இருந்து முடிவற்றதுல இருந்து காலையில எழுந்திருக்கிறது இருந்து தூங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மூமெண்ட்லயும் கொடுக்கல் வாங்கல், கல்யாணம் முடிக்கிறது, புலப்படுறது, பிசினஸ் பண்றது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கிறது, குடும்பத்தார்ல ஒவ்வொருவருக்குரிய ஹக்கு, அல்லாஹ்தாலா எல்லா விஷயத்திலையும் தன்னுடைய தூதர் மூலம் நம்ம கத்துக் கொடுத்துட்டான். அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகா சொல்லி இருக்க, அதை விட்டுட்டு மாறினவங்க இருக்கிறாங்களே, இவங்க உங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறினவங்க, புறக்கணிச்சவங்க, இவங்க எல்லாம் தீயவர்கள், அல்லாஹ்தாலா அவங்களை விடுதலை தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம அல்லாஹ் ரசூல் சொல்லாததை செய்யலாமா? அது எவ்வளவு பெரிய நன்மை தரக்கூடியதுன்னு சொன்னாலும் ஒரு நாளும் செய்யக்கூடாது. இதே மாதிரி அதுக்கு அடுத்து சொல்றாங்க, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய மார்க்கத்தை விட்டு இவங்க புறக்கணிச்சுட்டு போனவங்க, அதனால அவங்க எல்லாம் தீயவர்களுடைய பட்டியலுக்கு அந்த பக்கம் போய் நிக்கிறாங்கன்னு சொல்லப்படும்ன்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல வர்றதை நம்ம பார்க்கலாம். மனிதர்கள் வெறும் காலோட நிர்வாணமா கத்னா செய்யப்படாம கூட அப்படி எழுப்பப்படுவாங்களா அப்படின்னு எழுப்பப்படுவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு, ஆண்களும் பெண்களும் ஒருவரும் பார்ப்பாங்களே, அப்ப நம்ம என்ன ட்ரெஸ் போட்ட மாட்டிருக்கோங்கிறீங்க, செருப்பு கூட போட்டிருக்க மாட்டோங்கிறீங்க, அப்படி நிர்வாணமா பிறந்த மேனியோட நிப்பாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்க்கப்படுவாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்களை பாப்பாங்களே, பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்களை பாப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். யார் சொல்றா இத? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறது? உண்மையிலே சரியான கேள்வி இல்லையா? அப்போ இத கேட்டு, இது இது ஒரு முக்கியமா எடுக்கிற அளவுக்கு அங்க நிலைமை இருக்காது, அந்த நிலைமை கடினமா இருக்கும். அதனால ஆயிஷாவே இதை யாருமே அங்க கவனிக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. இந்த செய்தியும் புகாரில முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நாளை மறுமையில எல்லாரும் வெறுங்காலோட பிறந்த மேனியோட வருவாங்க, அல்லாஹ் அப்படித்தான் எழுப்புவாங்க. கேக்குறாங்க, அப்ப எல்லாரையும் பாப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவங்கள, அதெல்லாம் பாக்குற சிந்தனையோட நினைவோட அங்க யாருமே இருக்க மாட்டாங்கம்மா, அங்க இருக்க கடுமையான நிலைமை இருக்கே அது இதெல்லாம் மீறினது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அந்த நாள்ல ஒருத்தரை கூட விடாம அல்லாஹ்தாலா தன்னுடைய சமூகத்துல ஒண்ணு சேர்ப்பான். அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு அவங்களுடைய புத்தகம் கொடுக்கப்படும், அவங்களுடைய ரிசல்ட் பேப்பர் வழங்கப்படும். அதத்தான் அல்லாஹ்தாலா இந்த இடத்துல சொல்றான். மேலும் பதிவேடு அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்படும். அந்த பதிவேட்டுல மனிதர்களுடைய வினைகள், அதாவது செயல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுல ஒருவர் செய்த முக்கியமற்றதும் எழுதிருக்குமா, அற்பமானதும் அழகி எழுதி இருக்குமா, அதை விட அற்பமான சிறிய பெரிய அத்தனை செயலும் என்னென்னலாம் நம்ம செஞ்சோம் அத்தனையுமே பதியப்பட்டிருக்குமா. அப்போ அவர்கள் அதை பார்த்து குற்றவாளி மிரண்டு போயிருக்கிறத நம்பியே நீங்க பாப்பீங்க. அல்லாஹ்தாலா சொல்றான், இது என்னடா இதெல்லாம் எழுதியிருக்கு, அந்தோ எங்களுக்கு ஏற்பட்ட இன்னலே, எங்களுக்கு வந்த பாதிப்பே, இந்த பதிவேட்டுக்கு என்ன நேர்ந்துச்சு, என்ன வந்துச்சு, இந்த பதிவேட்டுக்கு எங்களோட எல்லா செயலையும் சின்னதோ பெரியதோ எதையுமே விட்டு வைக்கலையே, எங்களுடைய வாழ்நாள்ல நாங்க இப்படிலாம் நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, குற்றங்கள் சின்னதோ பெருசோ, எந்த சிறிய செயலா இருந்தாலும் சரி பெரிய செயலா இருந்தாலும் அனைத்தையுமே துல்லியமா பதிந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பத்திரமா இருக்கு. பத்திரத்தை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்போம். சாதாரணமா நோட்ஸ் எடுக்கிற நோட்டு, எழுதுற நோட்டு, ஸ்கூல் நோட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் வச்சிருப்போம். ஆனா பத்திரத்தை எங்க வச்சிருப்போம்? சேஃப்டியா பத்திரமா வச்சிருப்போம். அல்லாஹ்தாலா அது மாதிரி வச்சிருக்கானா.
நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும். சுப்ஹானல்லாஹ். மேலும் நான் செய்தவை எல்லாம் நமக்கு முன்னால் இருப்பதை அவங்க பார்ப்பாங்க. அதாவது அவங்க செய்த நன்மை மற்றும் தீமையை அவங்களுக்கு முன்னாடி இருப்பதை பார்ப்பாங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பத்தி சொல்லும் போது, ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் தனக்கு முன் இருப்பதை அந்த நாளில் பார்ப்பார்கள். 3வது அத்தியாயம் 30வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் முன் செய்ததும் பின் செய்ததும் அந்த நாளில் அவனுக்கு தெரிவிக்கப்படும். 75வது அத்தியாயம் 13வது வசனம். அப்போ இதையெல்லாம் நம்ம எடுத்து படிச்சு பார்த்திருந்தா தானே அல்லாஹ் கேட்டாண்டா என்ன செய்யறது? கேட்காட்டி பிரச்சனை இல்லை. இது ஒன்றி ஓதிட்டு அதனுடைய தர்ஜுமா கூட படிக்காம அதனுடைய எந்த விளக்கத்தையுமே தெரியாம இருந்தா நம்ம எப்படி திருந்த முடியும்? நம்மளுடைய சொல்ல செயல அமலை எப்படி மாத்த முடியும்? முடியாது இல்லையா? அல்லாஹ் பாருங்க எத்தனை வசனத்துல எப்படி சொல்றான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நபிஸல்லல்லாஹு சொன்ன நபிமொழி ஒன்றுல சொல்றாங்க, மோசடி செய்பவர் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த மோசடியின் அளவுக்கு மறுமையில அவருக்கு அவருடைய பக்கம் அடையாள கொடி ஒண்ணு உயரமா நட்டப்படுமா. இந்த மனிதர் இன்ன மனிதருடைய மகன், இன்ன மனிதருக்கு மோசடியை குறிக்கக்கூடிய கொடி அப்படின்னு அதுல எழுதி ஒட்டி இருக்குமா. இத சொல்லக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ சஹீஹுல் புகாரில அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு, சஹீஹ் முஸ்லிம்லயும் பதியப்பட்டிருக்கு, முஸ்னத் அஹ்மத்லயும் பதியப்பட்டிருக்கு. நம்பரோட கொடுத்திருக்கிறாங்க, வேணா எடுத்து படிச்சு பாருங்க. புகாரி ஷரீஃப்ல 6177, முஸ்லிம் ஷரீஃப்ல 3572, 73 பாருங்க. அடுத்து உங்களுடைய இறைவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் தன் அனைத்து அடியார்களிடையே அவர்கள் செய்த செயல்கள் தொடர்பாக தீர்ப்பு வழங்குவான். தன்னுடைய படைப்பினங்களை யாருக்கும் அவன் அநீதி இழைக்க மாட்டான். நாராயண் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அதை ஒவ்வொரு சில விஷயங்களை பொருட்படுத்தாம விட்டுருவான், பிழை பொறுப்பான், கருணை காட்டுவான், தன் நாடியோரை தான் கண்டிப்பான். அதன் மூலம் அவன் தன்னுடைய ஆற்றல், அறிவு, நீதி ஆகியவற்றை நிரூபிக்க கூடியவனா இருக்கான். கொஞ்சம் சரி மனசால வருத்தப்பட்டு சலனப்பட்டு வேதனைப்பட்டு திருந்தணும்னு மனசுல நினைச்சா கூட அல்லாஹ் தஆலா அவன் மன்னிக்க கூடியவனா இருக்கான். ஆனா எதுவுமே இல்லாம அதை பார்க்கவே இல்லாம ஷிர்குலையும் குஃப்ர்லையும் எங்க குடும்பம் செஞ்சுச்சு, எங்க வாப்பா செஞ்சாங்க, எங்க உம்மா செஞ்சாங்க, எங்க பாட்டி செஞ்சாங்க, எங்க ஊர்ல செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே மூழ்கி போய் இருந்தா என்ன மாதிரி நடக்கும்? அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? யாருக்கும் அல்லாஹ் அநீதி செய்ய மாட்டான், தீர்ப்பு வழங்குவான், நீதமா வழங்குவான். எந்த அளவுக்கு தான் அவன் மன்னிக்க கூடியவனா இருப்பான், சில விஷயங்களை பொருட்படுத்தாம விட்டுருவான், பிழைப்படக்கூடியவனா இருப்பான், கருணை காட்டக்கூடியவனா இருக்கான். ஆனா புடிவாதமா, வரட்டு கௌரவமா, பெருமையோட, ஆணவத்தோட, நான் பிடிச்சதுக்கு 3 கால் தான் பிடிவாதமா இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீதியோட நடந்துக்கிறவான். அவனுடைய ஆற்றல அறிவு திறந்த நீதியை நிலைநாட்ட நிரூபிச்சு காட்டுவான். பாரு, இதெல்லாம் இல்லைன்னு சொன்னேல, இத பாரு, இன்னைக்கு நீ தங்க போற இடம் இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா இல்லையா, நீ சாப்பிட போற சாப்பாடு இதுதான். அது ரொம்ப கெட்டது, ரொம்ப மோசமானது. அல்லாஹ் இதெல்லாம் எங்க சொல்றான்? யாரோ ஒருத்தர் சொன்னது இல்லை, இதெல்லாம் டைரக்டா அல்லாஹ் தஆலா டைரக்ட் தர்ஜுமாவுல. நீங்க தமிழா இருந்தா தமிழ்ல, இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ்ல, வேற எந்த லாங்குவேஜா இருக்கீங்களோ எல்லா மொழிபெயர்ப்புலையும் இன்னைக்கு குர்ஆன் டைரக்ட் மீனிங் டிரான்ஸ்லேஷன் அர்த்தம் தர்ஜுமா வந்துருச்சு. அந்தந்த தாய் பாசையில எடுத்து கண்டிப்பா நம்ம படிக்கணும் ஒவ்வொருத்தரும். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, எந்த அளவுக்குண்டா, நான் நீதியால என்னுடைய நீதிய என்னுடைய அறிவு ஆற்றலை நிரூபிக்கிறதுக்காக யாருக்கு இந்த மாதிரி மோசமா அநியாயமா நடந்துக்கிற மக்களுக்கு நான் நிலைநாட்டி காட்டுவேன். பாவிகளானாலும் இறை மறுப்பாளர்களானாலும் நரகத்தை நான் நிரப்புவேன். பாவிகளை கொண்டும் இறை மறுப்பாளர்கள் கொண்டும் நான் நரகத்தை நிரப்புவேன். பின்னாடி இறை நம்பிக்கை உள்ள பாவிகளை மட்டும் அந்த நரகத்துல இருந்து பாதுகாப்பேன். எல்லா பாவிகளையும் நிராகரிக்கக்கூடியவங்களையும் நரகத்தில் நிரப்புவேன். ஆனா அதுல நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்காங்கல்ல, அல்லாஹ் நம்பி சில பாவங்கள் செஞ்சாங்கல்ல, அவங்கள நான் நரகத்துல இருந்து காப்பாத்துவேன். ஆனா இறைவனை மறுத்து மாறு செஞ்சவங்கள நரகத்துல நிரந்தரமா நான் தங்க வச்சிருவேன் அப்படின்னு முகத்தால சிவசனத்துல சொல்லிட்டாங்க. ஓகே, அநீதியோ அக்கிரமோ செய்த அனிதமோ அக்கிரமோ செய்யாத நீதிவானா நான் இருக்கிறேன்னு முகத்தால இந்த சொல்றான்.
இதையே அல்லாஹ் அணுவளவு அணுகி இழைக்க மாட்டான். அது ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை பன்மடங்கா பெருக்குவான். 4வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டான். நீங்க ஒரே ஒரு நன்மை செஞ்சிருந்தா பன்மடங்கா பெருக்கி கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அவ்வளவு பெரிய கருணையாளன், அவ்வளவு பெரிய கிருபையாளன். உங்களையும் என்னையும் நம்மை படைத்த நம்முடைய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய கருணையாளனா இருக்கான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாளுக்காக நியாய தராசை நம்ம நிறுவுவோம். எனவே எந்த உயிருக்கும் சிறிதளவு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாது. ஒரு கடுகு வித்தளவு செயல் இருந்தாலும் அதையும் நம்ம கொண்டு வந்துருவோம். கணக்கெடுக்க நாமே போதுமானது, வேற யாரோட ஹெல்ப் நமக்கு தேவையில்லை. 21வது அத்தியாயத்துல 47வது வசனத்துக்கு அல்லாஹ் தஆலா இத சொல்றான். அப்ப நம்ம செஞ்சது, நாங்க இதெல்லாம் செஞ்சவே, நாங்க அதெல்லாம் செஞ்சவே, நம்ம இந்த அதுக்கு அங்காளாய்க்க தேவையில்லை, புலம்ப தேவையில்லை, நிராசை அடைய தேவையில்லை. ஒவ்வொரு அணு அளவு இருந்தாலும் கொண்டு வந்து உங்களுக்கு அதுக்குரிய புரிய கொடுத்துருவேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது மாதிரியான ஏராளமான வசனங்கள் குர்ஆன் முழுசும் இருக்குங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அநீதியாளர்களுக்கும் நீதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நபித்தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் நபிமொழி ஒன்றை செவியுற்றுள்ளார் அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சிச்சு. நபித்தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு மனிதர் ஒரு நபிமொழிய கேட்டாருங்கிற தகவல் எனக்கு கிடைச்சிச்சு. உடனே நான் ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி அதுக்கு மேல எனக்கு பயண உடைமைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு 1 மாசத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டு அவரை நோக்கி நான் பயணம் செஞ்சு இறுதியில அவரை ஷாம், அதாவது சிரியா நாட்டுல சந்திச்சேன். அவர் அப்துல்லா பின் உனைஸ் ரலியல்லாஹு என்கிற நபித்தோழரா இருந்தாரு. நான் அவருடைய வீட்டுக்கு வாசல்ல காவலாளர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட போய் ஜாபிர் வாசல்ல நிற்பதாக அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அந்த காவலாளர்கிட்ட சொன்னேன். அவர் அப்துல்லாவின் மகன் ஜாபிரா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள இருந்து அவர் கேட்டாரு. உடனே நான் என்ன செஞ்சேன், ஆமா அப்படின்ட்டு நான் பதில் சொன்னேன். உடனே அவர் உடுத்தி இருந்த அவருடைய அந்த ஆடைய மிதிச்சவாறு வெளியே என்னை அழுத்தமா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தார். அப்போ நானும் அவரை ஆளை தழும்புனேன். அது மாதிரி அவர் எந்திரிச்சு அவர் ட்ரெஸ்ஸ மிதிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போய் அவரை கட்டி பிடிக்கிறாரு. இவரும் அதே மாதிரி ஆழத்தை தழுவி அவரை சொல்றாரு, பழிக்கு பழி வாங்குதல் தொடர்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு நபிமொழியை கேள்விப்பட்டீங்கிற தகவல் எனக்கு கிடைச்சிச்சு. நான் அதை கேட்கறதுக்காக வந்தேன். நான் செவியிருக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் என்ன நானும் இறந்துட்டா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நான் அஞ்சி, அதனால உங்கள்ட்ட நான் வந்திருக்கிறேன். உடனே அப்துல்லா பின் உனைஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து பின்வரக்கூடிய இந்த நபிமொழிய நான் கேட்டேன். பின்வரக்கூடியனா அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல மனிதர்கள் அல்லது அடியார்கள் பிறந்த மேனியாகும், விருத்த சேனம் செய்யப்படாதவர்களாகும், அதாவது புஹம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையிலையும் ஒன்று திரட்டப்படுவாங்கன்னு கேட்டேன். அப்போ நாங்க அந்த புஹம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெறுங்கையோட விளக்கம் சொல்றாங்க. அதாவது பிறந்த மேனியோட விருத்த சேனம் செய்யாம வெறுங்கையோட எல்லா மனிதர்களையும் அந்த நேரத்துல ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்களை நோக்கி நாங்க குரல் அனுப்பி அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். அந்த ஒளிய பக்கத்துல இருக்கிறவர் கேட்டது மாதிரி தூரத்துல இருப்பவர் கேட்பாரு. அல்லாஹ் தஆலா அப்படி மனுஷன் கூட்டம் கூட்டமா அந்த நிச்சயில அவங்கள நோக்கி அல்லாஹ் தஆலா ஒரு அறிவிப்புல செய்வான். அந்த அறிவிப்பை பக்கத்துல இருக்கவர் எப்படி கேட்பாரோ அது மாதிரி தூரத்துல இருக்கவரும் அந்த அறிவிப்பை கேட்பாரு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நானே அரசன், நானே நியாய தீர்ப்பு வழங்குபவன். நரக வாசிகளில் ஒருவருக்கு சேர வேண்டிய உரிமை ஒன்று சொர்க்கவாசிகள் ஒருவரிடம் இருக்குமானால் அவரிடம் இருந்து அதை நான் மீட்காமல் அந்த நரகவாசி நரகத்தில் நுழைய மாட்டார். அதே போன்றே சொர்க்கவாசிகள் ஒருவருக்கு சேர வேண்டிய உரிமை ஒரு நரகவாசிகள் ஒருவரிடம் இருக்குமானால் அவரிடமிருந்து அதை நான் மீட்காமல் அந்த சொர்க்கவாசி சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். கன்னத்தில் அரைத்தல் உட்பட அனைத்துக்கும் நான் நீதி வழங்குவேன் என்பதே அல்லாஹ் செய்யும் அந்த அறிவிப்பாகும். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க,
இந்த அளவுக்கு அல்லாஹாலா இன்னைக்கு நான் தான் அரசன், நான் தான் தீர்ப்பு சொல்லக்கூடியவன். நரகவாசிட்ட இருந்து எந்த ஒரு செயல் இருந்தாலும் சொர்க்கவாசிக்கோ, சொர்க்கவாசிட்ட இருந்த நரகவாசிக்கு சேர வேண்டிய எந்த ஒண்ணு இருந்தாலும் அதை வாங்கி கொடுக்காம அந்தந்த இடத்துக்கு நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். எந்த அளவுக்குண்டா கன்னத்துல அப்படி ஒரு தட்டு தட்டி இருந்தா, ஒரு அடி அடிச்சிருந்தா கூட அதுக்கும் நான் தீர்ப்பு சொல்லக்கூடியவனா இருக்கேங்கிற ஒரு அறிவிப்பு அல்லாஹ் செய்வான். அது எல்லா மக்களுக்கும் போய் சேரும். எவ்வாறு கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்விடம் பிறந்த மேன்மையராக, விருத்த சேலம் செய்யப்படாதவர்களாக, கையில் ஒன்றும் இல்லாதவர்களாக வந்திருப்போமே, அப்படி பின்னர் எப்படி உரிமை மீட்பு நடக்க முடியும் அப்படின்னு நாங்க கேட்டோம். உடனே இந்த செய்தியை கேட்டுட்டு நாங்க கேட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலே, நம்மளாம் அங்க ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கோமே, நம்மளே ஒரு ட்ரெஸ் போடல, ஒண்ணுமே செய்யல, பிறந்த மேனியோட வந்து நிக்கிறோம், கையிலயும் ஒண்ணு இல்ல, எப்படி அங்க உரிமை மீட்பு நடக்கும்? எதை வச்சு அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மை மற்றும் தீமை மூலம் அது முடியும் அப்படின்னு பதில் சொன்னாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல, ஹாக்கிம்ல, தபரானில பதியப்பட்டு இருந்து அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், ஒத்த ஹதீஸ அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட இருந்து ஒரு நபித்தோழர் படிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தி நமக்கு தெரியல, அதை கத்துக்கணுங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒட்டகத்தை வாங்கி அதுக்குன்னு பயணத்துக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு அவரை தேடி போய் 1 மாச பயணத்தை தேடி அலைஞ்சு அந்த ஒரு ஹதீஸ படிச்சுட்டு வரக்குள்ள நம்ம மௌத்தா போயிருவோமோ, இல்ல அவரும் சொல்லி கொடுக்காம மௌத்தா போயிருவாங்க தேடலோட கவலையோட போய் கத்துக்கிட்டு வந்து அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் கண்ணு முன்னாடி நம்ம வீட்டுல, நம்ம கையில, நம்ம வீட்டுக்குள்ள எடுத்து ஓதுறோமா? இதெல்லாம் எடுத்து பார்க்கணும்ல, படிக்கணும்ல. இன்னைக்கு நாங்களாம் ஒரு காலத்துல சுப்ஹானல்லாஹ், நான் மட்டும் இல்ல, ஒவ்வொரு அறிஞர்களும் தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு, தன்னுடைய உற்றாரை பிரிஞ்சு, தன்னுடைய ஊரை பிரிஞ்சு, தன்னுடைய ஊர்ல நடக்கக்கூடிய அத்தனை நல்லது கெட்டது ஆசை பாசம் எல்லாத்தையும் பிரிஞ்சு இந்த மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல போய் எத்தனை இன்னல்களுக்கு ஆளாகி இந்த குர்ஆனை ஹதீஸையும் கத்துக்கிட்டு வந்தோம் தெரியுமா? பாருங்க, ஒரு ஹதீஸ படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வத்தோட எவ்வளவு மாதிரி செஞ்சிருக்காங்கன்னா, அப்ப நமக்கு இவ்வளவு சொகுசா கிடைக்கல. அல்ல நாளைக்கு கேட்க மாட்டானா, உன் வீடு தேடி கொண்டு வந்து என்னுடைய வேதத்தை, என்னுடைய நாலேஜை, என்னுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கலையா? அலட்சியப்படுத்தினீங்கல்ல, அத படிச்சீங்களா? மத்ததெல்லாம் செஞ்சீங்க, தெரியாத பாசைய கூட, தெரியாத விஷயத்த கூட அங்க போய் இங்க போய் எல்லாம் கேட்டீங்க, அதெல்லாம் கேட்பான்ல. அப்ப கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் அவனுடைய வேதத்தை, நமக்காக இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நம்ம படிக்கணும், விளங்கணும், புரியணும். அப்பதான் நம்மளுடைய கல்வி மாறக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த 50வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் இப்லீஸ பத்தி. அவன் இப்லீஸ் எப்படிப்பட்டவன், அவன் என்னவெல்லாம் செஞ்சான், அவனை பின்பற்றக்கூடியவர்கள் நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்ல போறான். அதையும் அல்லாஹ் தஆலா 50வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொன்னா, நம் மாணவர்களிடம் நீங்கள் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று கூறிய போது அங்கிருந்த இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தார்கள். அவன் சின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அவன் தன் இறைவனின் ஆணைக்கு மாறு செய்தார். இந்த நிலையில நீங்கள் என்னை விடுத்து அவனையும் அவனுடைய வழித்தோன்றல்களையும் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் ஆவார்கள். இது அநீதி இழைத்தோருக்கு கெட்ட முடிவா இருக்கும். அல்லாஹ் தஆலா டைரக்டா சொல்லக்கூடிய விஷயம். இங்க பாருங்க, நம்ம மாணவர்கள்ட்ட ஆதம படைச்சு அவருக்கு நம்ம சஜதா செய்யுங்க, அவருக்கு விஷ் பண்ணுங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவங்களோட இருந்த சின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் என்ன செஞ்சான்? இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சான். இந்த நிலையில என்னைய விட்டுட்டு அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்ன விட்டுட்டு அவனுக்கும் அவனுடைய வழித்தோன்றலுக்குமா நீங்க வழிபடுறீங்க? அவர்களையா உங்களுடைய உற்ற நண்பர்களா ஆக்கிக்கிறீங்க? அவன் எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக்கி காட்டுவான். அவனையா நம்பி போறீங்க? அவன் உங்களுக்கு எதிரி. யார் சொல்றா இத? நான் சொல்லல, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களையும் என்னையும் உலகத்தையும் இப்லீஸையும் படைச்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை கைட் பண்றான், நமக்கு வழிகாட்டுறான், நமக்கு அறிவுரை சொல்றான், புத்திமதி சொல்லி காட்டுறான். அப்போ அவன் உங்களுக்கு எதிரி. அவனை நீங்க பின்பற்றி போனீங்கடா அநீதி இழைத்தவர்களா ஆயிருவீங்க. இது கெட்ட மாற்றம். உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய மாற்றங்கள்ல கெட்டது.
சுப்ஹானல்லாஹ். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் ஷைத்தானின் தந்தையான இப்லீஸ் மனித குலத்தோட விரோதி, எதிரி அப்படின்னு சொல்லி மனிதர்களை அல்லாஹ்தாலா எச்சரிக்கிறான். அவன் மனிதர்களின் தந்தைக்கு ஆரம்பத்திலேயே விரோதியா இருந்தன. அதோடு மட்டும் இல்ல, மனிதர்கள் யார் இப்லீஸை பின்பற்றி தம்மை படைத்த எஜமானனுக்கு ரப்பல் இஸ்ஸத்துக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்டனம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வசனமா இருக்கிறது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இதோட தொடர் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த மீட்டிங்ல பார்ப்போம். யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்ட நல்லோடிகளாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக, அவனுக்கு விருப்பமான அமல் செய்யக்கூடியவர்களாக, அவன் அவனுடைய வேதத்தில் காட்டியபடி அதன் மூலம் வாழ்ந்து காட்டிய தூதரின் வாழ்க்கைப்படி வாழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம இருந்தோம் சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் மன்னிப்பையும் மாற்றத்தையும் வழங்க காத்திருக்கிறான். அது இல்லாத போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த போய் சேரும் இடத்துல மிக கெட்ட இடமா இருக்குங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு, உன்னுடைய கோபத்தை விட்டு, உன்னுடைய சாபத்தை விட்டு, வழிதவர்களின் வழியை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாத்து யா அல்லாஹ் உண்மை முத்தகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நபிமார்கள், யா அல்லாஹ் எங்கள் அன்பியாக்கள், ஆசிரியர்கள் அனைவர் வாழ்ந்த அழகிய வழியை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. மேலும் யா அல்லாஹ், நீ எங்கள் மீது புரிந்தார் கூட எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.